ஹலோ. நாய் தொல்லை இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம். இது வரைக்கும் எந்த ஆக்ஷனுமே எடுக்கல. இன்னைக்கு எங்கள் அம்மாவை நாய் கடிச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லுங்களேன். ஆமாம், கார்த்திகபுரம். ஆ, 2 தடவை பண்ணியிருந்தாங்க. ஆமா சார். இல்ல சார், இனிமேல் ஆக்ஷன் எடுத்தாலும் எடுக்காட்டாலும் பிரயோஜனமே இல்ல. கடிச்சு ரத்தம் வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்றதுன்னு சொல்லுங்க சார். இது நாயா பேயான்னு எங்களுக்கே தெரியல. சொல்லுங்க சார். போட்டோ எடுத்து அனுப்புனா உங்களுக்கு தெரியும் சார். அப்படியே பல்லு பட்டு பல்லு ஆழமா பதிஞ்சு. சரி சார், அந்த நம்பர் கொடுங்க சார். வந்து மடிப்பாக்கம் ஜோன் நம்பரா? சரிங்க சார். இனிமேல் இவனுங்க இப்படியே லேட்டா ரியாக்ட் பண்ணி 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 இன்னைக்கு உன்ன கடிச்சிருச்சு. நான் அது ஆட்டோல போகும்போதே இப்படியே குலைக்குது. அது கால்ல எவ்வளவு ரத்தம் வருது. நல்லா கடிச்சு புடிங்கிருக்கு. போயிடுச்சுடா அது மட்டும். ஹலோ. இங்கே மடிப்பாக்கம்ல இருந்து நாங்க ஸ்ட்ரீட் டாக்ஸ் தொல்லை ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம். மேம், நீங்க இனிமேல் வந்து கூட பிரயோஜனம் இல்லை. எங்க அம்மாவை கடிச்சு நாய் கடிச்சிருச்சு. நான் வந்து November 19 தானே கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம். 2 டைம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம். நீங்க எந்த ஆக்ஷனுமே எடுக்கிறதுனால இன்னைக்கு கடிச்சு ரத்தம் வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. இப்போ என்ன இப்போ ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா உங்க மேல நாங்க சொல்ல முடியுமா சொல்லுங்க? கவர்மெண்டால தான் நாங்க சொல்ல முடியுமா? இது மாதிரி எல்லார் வீட்லயும் நடந்தா உங்களுக்கு வழி தெரியும் மேம். நீங்க சொல்லும் போதே ரியாக்ட் பண்ணிருந்தீங்கன்னா இந்நேரம் இந்த பிரச்சனை நடந்திருக்காது. இன்னும் 2 வாரத்துல ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்றது சொல்லுங்க? உங்ககிட்ட வந்து சண்டை போட முடியுமா நானே?